ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.1 14ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில், அப்போ மொத்தம் n = 100 வச்சுக்கிறோம். அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கமானது முறையே 60 மற்றும் 15. சராசரி 60, திட்ட விளக்கம் 15. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. பின்னர் 45 மற்றும் 72 என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக, இந்த 2 நம்பருக்கு பதிலா என்ன பண்ணி வச்சிருக்காங்க? 40, 27ன்னு தவறுதலாக பதிவு செய்யும். ஒரு 2 நம்பர் செக் பண்ணி பார்க்குறாங்க. 45, 72க்கு பதிலாக 40, 27ன்னு போட்டு விட்டாங்க. அப்ப அதை சரி செய்தால், அதை கரெக்ட் பண்ணாங்கன்னா கிடைக்கப்படும் புதிய தரவின் சராசரியும் திட்ட விளக்கமும் என்னன்னு கண்டுபிடிச்சு செய்வோமா? முதல்ல தவறான சராசரி x பார் = 60. அதே போல தவறான திட்ட விளக்கம் ஓகே. இப்போ ஜென்ரலாக ஃபார்முலா எக்ஸ் பாருக்கு என்ன எழுதுவான்? சிக்மா எக்ஸ் பை என்னன்னு எழுதுவான். இப்போ 60 = சிக்மா எக்ஸ் என்னன்னு தெரியலை, கூட்டுனது n வந்து 100ன்னு தெரியும். அப்போ சிக்மா எக்ஸ் = 60 × 100 6000. இது 6000ங்கிறது தவறான கூடுதல். இந்த 6000ங்கிறது என்னது? ஒரு தவறான கூடுதல். எப்படி தவறா கூட்டியிருக்காங்க? 45, 72 தான் சரியான நம்பரு. இது 2 தவறான நம்பரை கழிச்சிருவோம். இது 2ஐயும் கூட்டிட்டு இது 2ஐயும் கழிச்சிருவோம். சரியான கூடுதல், சரியான கூடுதல், அதாவது சிக்மா எக்ஸ். சரியான சிக்மா எக்ஸ் = தவறான கூடுதல் பிளஸ் சரியான 2 எண்கள் மைனஸ் தவறான எண்கள். 2 எண் தப்பா போட்டாங்கல்ல, அதை எடுத்துருவோம். ஓகே. இப்ப தவறான கூடுதல் என்ன? 6000. சரியான நம்பர் என்ன நம்பர் கூட்டணும்? 45ஐயும் 72ஐயும் கூட்டணும், 40ஐயும் 27ஐயும் கழிக்கணும். ஓகே, கூட்டி போட்டு கழிச்சிருவோம். 7, 11க்கு 1 மிச்சம் 1, 6117 மைனஸ் 67. ஓகே, 7, 4, 11க்கு 1 மிச்சம் 1, அடுத்ததோட 1 கூட்டியிருக்கேன், 6000 கழிச்சிருவோமா? 0, 11 6 போச்சுன்னா 5, 0, 6050. இப்போ சரியான கூடுதல், சரியான கூடுதல். அப்போ சரியான சராசரி இப்போ வந்துடும். சிக்மா எக்ஸ் பை n 6050 100ஆல போட்டோம்னா 60.5. இதுதான் என்னது? சரியான சராசரி. இனி சரியான திட்ட விளக்கம் கண்டு. முதல்ல தவறான திட்ட விளக்கம். இப்போ 15 = ஃபார்முலா √ சிக்மா x² பை n மைனஸ் சிக்மா எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சிக்மா x² என்னன்னு தெரியாது. n வந்து எனக்கு எத்தனை? 100. சிக்மா எக்ஸ் பை n முதல்ல தவறான சராசரி இருக்கு இல்லையா, 60, அதை போடு. இதே ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம். ஏன்னா ரூட் இருந்தால் நம்மளால சிம்பிளை பண்ண முடியாதுல்ல. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. 2 பக்கமும் வர்க்கம் எடுத்துட்டேன். 3600 எங்கிட்ட கொண்டு வந்துருவோம். 5, 15 225 ப்ளஸ் 3600 3825 கிராஸ் மல்டிப்ளை பண்ண 100 பெருக்கிடுவோம். இது வந்து தவறான கூடுதல். தவறான சிக்மா x² = இவ்வளோ ஆன்சர். சரியான நமக்கு வேணும், x² கூட்டின ஆன்சர் சரியானது வேணும். அப்போ ஏற்கனவே அந்த 45 கூட்டுறதுக்கு பதிலாகவும் 72 கூட்டுறதுக்கு பதிலாகவும் 40ஐயும் ஸ்கொயர்டுலையே, அதனால ஸ்கொயர் எடுத்து போடுறேன்.
27 ஸ்கொயரையும் கழிச்சு போடணும். ஓகே, 45 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 72 ஸ்கொயர் எடு. இருபத்தேழு 729. 7 49 மிச்சம் 4, 7 14 4 18. ஓகே, 7 14 4 மிச்சம் 1, 4 2 8, 2 4 1 5, 9 12 2 மிச்சம் 1, 729. ஓகே, இதை 3ஐயும் கூட்டிட்டு இது 2ஐயும் கூட்டி கழிச்சு போடுவோம். 51 84. இது 2ஐயும் கூட்டினோம்னா 9 2 13க்கு 3 மிச்சம் 1 2 இவ்வளோ வரும். இது 2ஐயும் கூட்டினோம்னா 9 2 13க்கு 3 மிச்சம் 1 2 கழிச்சு விடும். இவ்வளோ ஆன்சர். சரியான இது வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சரியான திட்ட விலக்கம். ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் சரியானது தான் போடணும். 38 73 80 பை 100 100 தானே, மைனஸ் இது சரியானது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 60.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 100ஆல் வகுத்தோம்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட வேண்டியது. 60.5 ஸ்கொயர் எடுக்க வேண்டியது. $3660.25 கழிச்சு போட்டுருவோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும், அவ்வளவு. ஏழு 6 போடலாம். 6 36 மிச்சம் 3, 48 51 மிச்சம் 5, 2 12 5 17. ஓகே, 2 ஸ்தானம் வரைக்கும் கண்டுபிடிப்போம். 2 போட்டாலே தாண்டிடும், 1 தான் போட முடியும். ஸோ 1. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம என்னன்னு எழுதிடலாம், 14.6ன்னு எழுதி. சரியான திட்ட விலக்கம் தவறான திட்ட விலக்கம் அவங்க 15ன்னு கொடுத்துருந்தாங்க. சரியான சராசரி 60.5. சரியான திட்ட விலக்கம் 14.6. ஓகே.